Students, so in this video we are going to start Unit 3 drama Old Man River, written by Dorothy Deming. So this is a drama. இது யார் எழுதுறனா the Old Man River drama யார் எழுதுறாங்கன்னா வந்துட்டு Dorothy Deming. இவங்க வந்துட்டு யாருன்னா ஒரு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு நர்ஸ் அண்ட் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் ரைட்டர், அதாவது சில்ட்ரன்ஸ் ரைட்டர் அப்புறம் நர்ஸாகவும் இருந்திருக்காங்க. She was born in June 1893 and died on January 1972, and she has written more than 200 fictional novels. அதாவது ஃபிக்ஷனல் ஒரு கட்டுக்கதைகள் தான். ஸோ ஃபிக்ஷனல் நாவல்ஸை வந்துட்டு ஒரு 20க்கு மேலே வந்துட்டு இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ now we can see the warm-up part. So in this video we are going to see warm-up part, glossary and the characters and did you know part. ஸோ இதை 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்துட்டு லெசன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். This will be such an interesting story. So see the warm-up part. Look at the pictures of the cyclone. See. Look at these pictures of cyclone. So this is the cyclone. So this is cyclone and flood, earthquake and tsunami. So look at the pictures of cyclone, floods, earthquake and tsunami. Discuss in pair for 2 minutes on any one of these natural disaster. ஸோ இது என்னது நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது நேச்சரை அதாவது பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் இல்லையா, இதை தான் வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும், நீங்கள் பேராக உட்காந்து 2 minutes டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஸ்கூலாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், பட் இது வந்துட்டு நீங்கள் வீடியோவாக பார்க்குறீங்க. ஸோ ட்ரை உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்களே ஓனாக திங்க் பண்ணி பாருங்கள். யூ மே யூஸ் தீஸ் ஃபாலோயிங் காசஸ் டேமேஜஸ் ப்ரிகாஷன், அதாவது எப்படிலாம் பாதிப்படைஞ்சிருக்கு, என்ன டேமேஜஸ் ஆகிருக்கு, அண்ட் ஆல்சோ இதனால் என்ன விளைவுகள் வந்திருக்கு. ப்ரிகாஷன்ஸ்னால் என்ன நம்ம வந்துட்டு முன்கூட்டியே பண்ணி வைக்கணும், அதாவது ப்ரொடெக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு 2 minutes டாக் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். For example, I will say you for a flood. So flood, what is flood? It is caused by a large quantity of water. So நிறைய பேருக்கு large quantity of water யூஸ் பண்ணி தான் இந்த flood வந்துட்டு தேவையாகுது. Due to heavy rainfall or mountain. ஸோ ஒரு பனிச்சரிவுனால flood வரலாம், இல்லைனா ஹெவி ரெயின்ஃபால்னால flood வரலாம். ஓகேவா? So how we need to protect it? So we need to stay in home, we need to store food, candles, drinking water, and we need to listen to the radio and the alerts and instructions given by the rescuers people, and we need to seek her in higher grounds. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், வீட்லேயே ப்ரொடக்டாக சேஃபாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ we need to save the food, drinking water, candles and everything during the flood times, and also we need to seek in higher grounds. ஸோ ஃபுட்டுங்கிறது இந்த செகண்ட் பிக்சர் இருக்கிறது இல்லையா, இதுதான் வந்துட்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஹையர் பொசிஷன், நம்ம வந்துட்டு நல்லா நல்ல உயரமான ஒரு இடத்துல இருந்தோம்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு மேலே வராது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துடும். அண்ட் ஆல்சோ அங்கே கரண்ட்டுக்கு சப்ளை இருக்காது, தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கடைக்கு போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ we need to stay at home and we need to store food, candles and everything. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 minutes ஸ்டாக் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு fill the word web with the words related to the natural disaster. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் வேர்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லுவோம், அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொலாப்ஸ்னால் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு கொலாப்ஸ், எவ்ரி திங் ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட், நேச்சுரல் டிசாஸ்டர் தான் இதுவும். ஸோ ப்ளூ. Next, damage. So it all the words of natural disaster. Sinking, அது முழுகிட்டு இருக்கிறது. Whirlpool, எல்லாமே இதுதான். Rescue. Casualty. Fatality. ஸோ இது எவ்ரி வேர்ட்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் திஸ். ஸோ இது வந்துட்டு ஹோம்ஒர்க்கில் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். Next, imagine a situation
where your house is surrounded by water and answer the following. So they are giving a situation, that is your house is surrounded by water and they are asking a question, how will you protect from yourself. So what health hazards are caused when water stagnates around your place. So உங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்கிது, வாட்டர் ஸ்டாக்னா வாட்டர் வந்துட்டு தேங்கி நிற்கிது. அண்ட் வாட் ஹெல்த் ஹசார்ட்ஸ், என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வரும், உங்களுக்கு என்ன வந்துட்டு டிசீஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வாட் ஆர் டேஞ்சரஸ் டிசீஸ் வரும், வினோதமான டேஞ்சரஸ் டிசீஸ் வரும். நெக்ஸ்ட்டு வாட், then mosquitoes. So mainly mosquitoes is very important. So mosquitoes problem will be as much as higher than whatever it may be. So if water is stagnating near your house, the main disease will come as the main disease is formed by only mosquito breeding. அது நல்லா முட்டை வச்சு என்ன பண்ணும், டெங்கு வரும், வைரஸ் ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு வரும். ஸோ செகண்ட் கொஷின், when there is a power shutdown for a long hours during floods, what will you do? So if during the flood time there will be a shutdown for a long hours, so what you will do, they are asking you. So what you will do, so you will be protecting yourself from your home and you will be saving drinking waters to drink, and also you will be completing your household works as possible as in daytime itself. So what are these sorts of solution only you will be doing here. What are the precautions do you want to take if there is an announcement about flooding in your area? ஸோ ப்ரிகாஷன்ஸ்னால் என்னது, முன்கூட்டியே அறிவிக்கிறது. ஸோ நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஃப்ளட் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஃப்ளட், அதாவது வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ப்ரொடெக்ஷன்ஸ் யூ வில் பி டேக்கிங், என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? யூ வில் பி மோர் சேஃபர் பிளேஸ், நீங்கள் ரொம்ப சேஃபரான பிளேஸ், அதாவது நல்ல உயரமான இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபுட்டு சேவ் பண்ணணும், கேண்டில் லைட் சேவ் பண்ணணும், அதாவது ஃப்ளாஷ் லைட், கேண்டில் லைட் என்ன இருக்கோ, இல்லை பிளாங்கெட்ஸ், குளிரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர், ஏன்னா ஃப்ளட் சமயத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு அன்ஹெல்தியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஒழுங்காக ப்ராப்பராக வராது. ஸோ நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரை வந்துட்டு நல்லா சேஃபாக வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு நம்மளோட இது. நெக்ஸ்ட்டு, list out the human activities which have been impact on nature. ஸோ நாம் செய்யக்கூடிய செயல்னால நேச்சர் எப்படி பாதிக்குது. Complete the tabular column, one is done for you. So here there are two tabular column, one is human activity that are we are doing and impact on nature. So what are the things we are doing, it will be affecting our nature. So a dumping of toxin waste into oceans. ஸோ நம்மளோட பாய்ஸ்னஸ் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதில் ஓஷன்ஸ் வாட்டரில் நம்ம வந்துட்டு டம்ப் பண்ண போகும்போது வாட் டைப் ஆஃப் காசஸ் வில் அக்கர் டு த நேச்சர், அஃபெக்ட்ஸ் மெரைன் லைஃப். ஸோ நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது இல்லையா, அந்த லைஃப்பை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா நம்ம குப்பையெல்லாம் தண்ணியில் போய் குப்பை போட்டோம்னா என்னவோ அதே தான் நம்மளும் குடிக்க போகிறோம். ஸோ அதுதான் எங்கேயாவது போய் ஃபில்டராகி நம்மளுக்கு வரும். ஸோ அதோட டாக்ஸினை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நேச்சரை வந்துட்டு பாதிக்கும். நெக்ஸ்ட்டு, யூஸிங் ஆஃப் எரோசல் அண்ட் ஏர் கண்டிஷ்னர். ஸோ தூசு படலம், அதாவது எரோசல்னால் வந்துட்டு டைப் ஆஃப் அதாவது குப்பை தூசு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால என்ன விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சருக்கு என்ன விளைவுகள், மோர் ஆஃப் பாய்சனஸ் கேஸ் இந்த ஏர் ஆஃப் will be produced. ஸோ பாய்சனஸ் கேஸ் வந்துட்டு என்னது, ஏரில் அதாவது காற்றுல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். என்க்ரோச்சிங் இன் டிஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஆக்கிரமிப்பு இடங்கள், ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆக்கிரமிச்சிட்டு என்ன, இம்பேலன்ஸ் எக்கோசிஸ்டம். ஸோ நம்மளோட எக்கோசிஸ்டமில் வந்துட்டு பேலன்ஸ் எல்லாம் போயிடும். டிஸ்போசபிள் ஆஃப் நான் டீஹைட்ரபிள் வேஸ்ட்டு. ஸோ மக்கும் குப்பை இதோட டிஸ்போசல் இருக்குல்ல, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டெத் ஆஃப் அனிமல்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இந்த மக்கும் குப்பைகள்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதாவது மக்கும் குப்பை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அது கூட இதாகிறதுனால கண்டமினேட்டட், அப்புறம் டெத் ஆஃப் அனிமல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்.
emission of smoke from industries and vehicles. ஸோ நம்ம வந்துட்டு டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸோட ஸ்மோக்கு, இண்டஸ்ட்ரீஸோட ஸ்மோக், ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா ஏர் பொல்யூஷன் ஆகும், லெஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் ஆர் ஆக்சிஜன் இந்த ஏர். ஸோ ஏர் பொல்யூஷன் ஆகி என்ன பண்ணும், ஆக்சிஜனோட இது வந்துட்டு ஆக்சிஜனில் கலந்து நாமளும் அதே சுவாசிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளம்ஸ். Next we can see glossary part. Stamping, bringing down one's foot heavily on the ground. Stamping மெதிக்கிறது தான் வந்துட்டு ஸ்டாம்பிங்னு சொல்கிறாங்க. cloud burst, a sudden violent rainstorm. ஸோ கனமான மழை அப்படின்னு சொல்கிறோம்னா அதுதான் cloud burst. picture, a large jug, பெரிய ஜகதை வந்து picture அப்படின்னு சொல்லுவோம். lantern, a lamp with a transparent case protecting the frame or an electrical bulb and typically which a handle by which it may be carried or hung. அதாவது அந்த காலத்தில் ராந்தல்னா சொல்லுவாங்களே அதுதான் வந்து lantern அப்படின்னு சொல்கிறாங்க. gasp, catches one breath with an open mouth owing to pain or astonishment. அதாவது வேகமாக மூச்சு இழுத்து விடுவாங்களே, மூச்சு வாங்க போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் இல்லையா, அதை gasp அப்படின்னு சொல்கிறாங்க. shudder, shivering typically as a result of fear or revulsion. ஸோ ரொம்ப வேகமாக அப்படியே பயத்தில் வந்துட்டு குளிர்ற மாதிரி ஒரு மாதிரி ஷிவர் பயப்படுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு shudder. hark, listen, pay attention, கவனிக்கணும். thumping, hitting or striking heavily especially fist or blunt instrument. ஸோ வந்துட்டு ஒருத்தரை அடிக்கிறது, அதாவது நம்ம பாம் இருக்குல்லையே நம்ம கை, அந்த 5 ஃபிங்கர்ஸ்லையும் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சோம்னா கை வந்து மடங்கிடும் இல்லையா, கை மடங்கி அந்த விரல்கள்லாம் மடக்கிட்டோம்னா கை ரவுண்டாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஒருத்தங்களை அடிக்கிறது இல்லை குத்துறது இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு ஸ்டம்பிங், ஒருத்தங்களை அடிக்கிறது அட்டாக் பண்ணுறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. piggyback ride on a back and shoulders of other person. அதாவது உப்பு மூட்டைன்னு சொல்லுவோம்லே, அதான் piggyback அப்படின்னு சொல்கிறாங்க. wink, close and open one eye quickly, shine or flash intimately. அதாவது வேகமாக படப்படன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க, அதுதான் wink. splint, long flat object used as a support for the broken bone so that the bone stays in a particular position while it heals. ஸோ நம்ம வந்துட்டு கையிலலாம் அடிப்படிச்ச பிளேட் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Now we can see the characters. So these are the characters presented in this drama. Amy Marshall, 17 years old. ஸோ ஏமி மார்ஷல் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு யார் மெயின் கேரக்டர்ஸ்னால், எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான், பட் ரொம்ப மெயின் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஏமி மார்ஷல் அண்ட் ஜிம் ஹால். ஓகேவா? ஸோ ஏமி மார்ஷலோட ஏஜ் வந்துட்டு 17 years old. பிட்டி மார்ஷல் என்ன, ஏமி மார்ஷலோட சிஸ்டர், எங்கள் சிஸ்டர், சின்ன தங்கச்சி. ஓகேவா? ஸோ எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி. ஸோ இங்கே வந்துட்டு பிட்டி மார்ஷலுங்கிறது ஏமி மார்ஷலோட சிஸ்டர். ரோஸ்ஃபீல்ட், 16 years old, மார்ஷல்ஸ் நெய்பர். ஸோ எங்களுக்கு வந்து 16 years old, எங்களுக்கு வந்து 17 years old, இங்கே வந்து 16 years old. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு அது ஏமி மார்ஷலோட பக்கத்து வீடு. சாரா ஃபீல்ட், 9 years old, ரோஸ் சிஸ்டர். ஸோ ரோஸ் ஃபீல்டோட சிஸ்டர் தான் வந்துட்டு சாரா மார்ஷல், சாரா ஃபீல்ட். அண்ட் இவங்களோட ஏஜ் வந்துட்டு 9 years old. ஜிம் ஹால், 17 years old, another neighbor of ஏமி மார்ஷல். ஏமி மார்ஷலுக்கும் ஜிம்க்கும் சேம் ஏஜ் தான். ஸோ ஜிம் ஹால், ரோஸ் ஃபீல்ட் அண்ட் ஏமி மார்ஷல்லாம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ், மெம்பர் ஆஃப் ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி. ஸோ வந்துட்டு ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டியில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்காங்க. பென்னி மார்ஷல், ரெட் கிராஸ் நர்ஸ். ஸோ பென்னி மார்ஷ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரெட் கிராஸில் வந்துட்டு நர்ஸாக இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஓல்டு மேன் ரிவர். ஸோ அண்ட் தென் வி கேன் சி டிட் யூ நோ பட். ஸோ இன் பிட்வீன் த லெசன்ஸ் வந்துட்டு இதை பார்த்துட்டோம்னா டைம் ஆகும். அப்போ வந்துட்டு அதனால் டிட் யூ நோ பட் நம்ம பார்க்கலாம். The Red Cross Society is an international humanitarian service organization. It is the biggest
independent, non-religious, non-political and non-sectarian and voluntary relief organization treating people equally all over the world without any discrimination as their nationality, race and religious belief. ஸோ ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது தான் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹியூமன் சர்வீஸ், அதாவது ஹியூமன் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெட் கிராஸ் சொசைட்டியில். ஸோ இது வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் இது. இங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் கிடையாது, ரிலீஜியன் இஷ்யூஸ் கிடையாது, யாரையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ it was published in 1863 in Geneva, Switzerland by Jean-Henri Dunant, the father of Red Cross movement and the recipient of Nobel Award for the Peace in 1901. ஸோ இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஜெனீவா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு 1863ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன் ஸ்விட்சர்லாண்ட். ஸோ ஜீன் ஹென்ரி டுனாண்ட் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ். ஸோ அவர் தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அண்ட் ஹி காட் அ நோபல் ப்ரைஸ் அவார்ட் ஃபார் பீஸ் இன் 1901. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும். இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எமர்ஜென்சி ஆஃப் எனி கைண்ட், ஆக்சிடென்ட்ஸ் or natural disaster anywhere in India, the number you should call is 108. ஸோ 108 கால் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் வரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட், the fourth oldest dam in the world was built by King Karigala Chola across the river Kaveri in the 2nd century CE. It is called as Kallanai Dam or the Grand Anaikut. ஸோ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காவேரி ரிவருக்கு பக்கத்தில் கரிங்கால சோழா கட்டின கல்லணை டேம் தான் வந்துட்டு இருக்குதுலே த ஃபோர்த் ஓல்டஸ்ட் டேம் இந்த வேர்ல்டுலேயே 4th ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கண்டுங்க. இது யார் கட்டினாங்களா வந்துட்டு கரிகால சோழா வந்துட்டு கட்டினாங்க. எப்போனா 2nd century CEயில் கட்டினாங்க. சினா காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கல்லணை டேம். இதை வந்துட்டு கல்லணை டேம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அணைக்கட் அப்படின்னு சொல்லி த கிரேட் அணைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.